வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற டிவி மூவி, இந்த டிவி மூவியாக சொல்கிறாங்க, சினிமா மூவியாக சொல்கிறாங்க, தியேட்டரில் வெளியிட்ட படமாக சொல்கிறாங்க. 1972 1972 ஆண்டு வெளியான டியூவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டர், ஹாலிவுட் டைரக்டர் அப்படி சொன்னாலே நம்மளுக்கு நினைவு வருது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜேம்ஸ் கேமரூன், மார்ட்டின் சாஸ்திரேஸ் என்ற புகழ்பெற்ற டைரக்டருங்கள் தான். அதில் ஒரு ஐகானிக் டைரக்டர்னு சொல்லலாம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ரிச்சர்ட் மேத்சன் என்ற ஒருத்தர் 1963 அப்போ ஜான் கென்னடி பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு ட்ரக்கு துரத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை ஒரு சிறுகதையை எழுதுகிறார் ப்ளே பாய் புக்கில். இந்த கதை நம்ம ஸ்பீல்பர்க்கு கண்ணோட்டத்தில் போகுது. அப்போ அவர் அதை ஒரு டிவி படமாக தயாரிக்கிறாரு. 1971 டைரக்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு ஆம்லின்னு ஒரு படம் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தது இதுதான் எடுக்கிறாரு. இந்த படம் தான் த டியூவல்னால் 2 இல்லைங்களா. ஸோ அந்த டாம் அண்ட் ஜெரி, கேட் அண்ட் மவுஸ், டாம் அண்ட் ஜெரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு காருக்கும் ஒரு ட்ரக்குக்கும் உள்ள சம்பவங்கள் தான் படத்தோட கதை. ஸோ இப்போ ஹீரோ டேவிட் மேன்ன்றவர் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக கார் ட்ராவல் பண்ணுற மாதிரி வருது. அவங்க ரோட் சைடு, நம்ம இப்போ பைபாஸில் போகிற மாதிரி அவங்க கண்ட்ரி சைடு போகிற மாதிரி ஒரு ரோடு சுச்சுவேஷனில் போகிறாரு. அப்போ ஒரு ட்ரக் ஃபாலோ பண்ணின்னு வருது. ஸோ அவர் வழி விட்டு போகும்போது அதுவும் போக மாட்டுது. ஸோ இவங்க இடப்பட்ட 2 டிரைவருக்குள்ளே நடக்கிறது தான் கதை. ஸோ இந்த ட்ரக்கு வழி விட்டாலும் போக மாட்டார். இவர் ஓவர்டேக் பண்ணின்னு போகிற ஹீரோ, அதுவும் பண்ண முடியாது. ஓவர்டேக்கும் பண்ண விட மாட்டாங்க ட்ரக் டிரைவர். இந்த படத்தோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வரையும் அந்த வில்லனை காட்டவே மாட்டாங்க. ஒரு கேபிச்சினோவில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒருத்தரை கெஸ் பண்ணுவார், அவர் தான் அந்த ட்ரக் டிரைவர்னு. ஸோ உடனே கடை ஃபாலோ பண்ணி அவரை போயிட்டு பிடிக்க போவார். பார்த்திங்கன்னா அவர் ஒரு கார் டிரைவர். ஸோ அந்த இடத்துலையும் ஹீரோ ஏமாந்துருவார். கடைசியில் ஒரு மலை மேலே கார் எடுத்துகிட்டு போவாங்க. மேலே கார் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ட்ரக்கு ஃபாலோ பண்ணே வரும். அந்த லாஸ்ட் மினிட்டில் ஒரு ட்ரிக் பண்ணுவார் ஹீரோ. பண்ணோடனே அந்த ட்ரக்கும் அது ஒரு துருப்பிடிச்ச ட்ரக்கு, அப்படியே ஒரு ஃப்ளேமபிள் கேஸ் மாதிரி வச்சுருக்க ஒரு பாய்சனஸ் கேஸ் மாதிரி இருக்க ஒரு ட்ரக்கு. ஸோ அந்த காரை அந்த ட்ரக்கை கிளாஷ் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் அந்த வில்லனை ப்ளட்டு சுட்டோம். அதுவும் அந்த ஸ்டீரிங் வீலாண்ட ஒரு இது மட்டும் தான் காட்டுவாங்க. அந்த கடைசி தருணத்தில் ஹீரோ ஃபீல் பண்ணுவார், தப்பு பண்ணிட்டன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார். அதோடு அந்த படம் முடியும். ஸோ படத்தில் ஹீரோ கேமராமேன். அது ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணோம். நம்மளே காரில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ரெக்கார்டிங் அவ்வளோவா இருக்காது கார் சேசிங் அப்போ. ஸோ நடுவில் ஒரு திகிலை க்ரியேட் பண்ண இந்த படம் மஸ்ட் வாட்சபிள் மூவி. படம் வெளியான வருஷம் 1971 டிவி மூவியாக வெளியே வந்திருக்கு. இது ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட மாஸ்டர் பீஸ்ன்னு தான் சொல்லலாம். தேங்க்யூ.